எனக்கு மிகவும் அன்பான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த காலையில் உங்களை பார்ப்பது அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், மாறாத ஆண்டவர். இந்த நாள் முழுவதும் உங்களை ஆச்சரியமாய், சுகமாய், பத்திரமாய் நடத்துவார் என்பதில் எந்த ஒரு சந்தேகமே இல்லை. கர்த்தர் உங்களை பலப்படுத்தி சகாயம் பண்ணுவார். கர்த்தர் நாளை ஆசீர்வதிக்கும்படிக்கு நமக்கு கொடுத்திருக்கிற உன்னதமான வாக்குத்தத்தம் என்ன என்று பார்ப்போம். அது 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 18வது வசனம் அழகாய் சொல்லுகிறது. நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். யாருக்கும் கிடைக்காத நல்ல ஒரு பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அவர் தெய்வம் நமக்கு பிதாவாய் இருக்கிறாராம். எந்த சூழ்நிலை இருந்தாலும் ஒரு நீங்கள் யோசிக்கலாம், எனக்கு அப்பா இல்லை பிரதர், அவர் இருந்திருந்தாரா நான் இப்படி கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை, அவர் இருந்திருந்தாரா எல்லாத்தையும் பார்த்துக்குவாருன்னு சொல்லி நீங்களும் ஒரு யோசித்து கொண்டிருக்கலாம். உங்கள் அப்பா இல்லாத இடத்துல பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டு அவரே உங்களுக்கு தகப்பனாய் இருந்து உங்களுக்கு செய்ய வேண்டிய எல்லா காரியத்தையும் அதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறார். முதலாவது அவர் நம்மை ஏற்றுக்கொள்கிறார், இரண்டாவது அவர் நமக்கு பிதாவாய் இருக்கிறார். இந்த ஆசீர்வாதத்தை இந்த நாளில் கர்த்தர் உங்களுடைய ஒவ்வொருவருக்கும், இதை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் நிச்சயம் தருவார் என்பதில் எந்த ஒரு சந்தேகமே இல்லை. அவர் நம்மை ஏற்றுக்கொள்ள வேண்டும், இரண்டாவது நமக்கு பிதாவாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு காரியம் ஒன்று உண்டு. அதே 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 17வது வசனம் சொல்லுகிறது, அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அசுத்தமானதை தொடாதிருங்கள். நாம் தொடக்கூடாத காரியங்கள் அநேகம் இந்த உலகத்தில் இருக்கிறது. இல்லை பிரதர், தொடக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன், ஆனாலும் என் கையை மீறி போய் தொடுறேன். நான் செய்யக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன், ஆனால் அதை செய்யாமல் இருக்கவே முடியல. நான் செய்யக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன், என்னை யாரோ செய்ய வைக்கிறாங்க, என்னை கழுத்தை பிடிச்சி இழுத்துட்டு போய் செய்ய வைக்கிறாங்க என்று சொல்லி பல கதைகளை சொல்லுவார்கள். அது அல்ல. கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? நான் உன்னை ஏற்றுக்கொண்டு உனக்கு பிதாவாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீ அசுத்தமானதை தொடவே கூடாது. காரணம் என்ன? நீங்களும் நானும் ஆராதிக்கிற தெய்வம் அவர் பரிசுத்தமான தெய்வம். அந்த பரிசுத்தமான தெய்வத்தை ஆராதிக்கிற நீங்களும் நானும் அவருக்கேற்ற பரிசுத்தத்தின் மீது பரிசுத்தம் அடைய கர்த்தர் கிருபை தருவாராக. நன்றாய் கவனியுங்கள். உங்கள் வீட்டில் ஒரு பிள்ளை இருக்குது, தொடக்கூடாத ஒரு காரியம், ஒரு ஆபத்தான காரியத்தில் தொடும் என்று சொன்னால் நீங்கள் நானும் விடுவோமா? இல்லவே இல்லை. அதை பிடுங்கி வைப்போம். இல்லை என்று சொன்னால் 2 போட்டு பிடுங்கி வைப்போம். இப்படி தான் நாம் அதை தடுத்து நிறுத்துவோம். அதே போல் இன்றைக்கி நாம் நம்மை கண்டித்து உணர்த்தும் பொழுது, கர்த்தர் நம்மை உணர்த்தி நடத்தும் பொழுது தாழ்த்தி ஒப்பு கொடுத்து விட முடியாத காரியங்களை விட்டு நாம் கர்த்தரை சார்ந்து கொள்வோம். நிச்சயம் சொல்லுகிறேன், அவர் நம்மை ஏற்றுக்கொண்டு நமக்கு பிதாவாய் இருப்பார். நம்மோடு கூட இருந்து நம்மளை வாழ வைக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். நான் உங்களுக்கு ஜெபிக்கிறேன். பரலோக பிதாவே, இந்த வார்த்தையெல்லாம் கேட்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்கும் ஜெபிக்கிறேன். கர்த்தரை கனப்படுத்தி மேன்மைப்படுத்தி ஆசீர்வதி, விரும்புவதை கொடுத்து ஆசீர்வதி ஆண்டவரை. ஏற்றுக்கொண்டு பிதாவாய் இருப்பேன் என்று சொல்லியிருக்கிற வாக்குத்தத்தத்தை தியானித்திருக்கிறோம். இந்த வார்த்தையின் படி உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரை. ஏற்றுக்கொள்ளும். உடைய கரத்தில் ஒப்பு கொண்டிருக்கிறேன். பலன் பெருகட்டும், கிருபை பெருகட்டும், தயவு பெருகட்டும், காருண்யம் பெருகட்டும். பிள்ளைகளுக்கு முன்பாக இருக்கிற எல்லா அடைக்கப்பட்ட வாசல்களும் இப்பொழுது திறக்கட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். நாமத்தின் மகிமைப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். God bless you.